100 என்னென்ன கொடுக்குறீங்க? நம்ம வந்து சாப்பாடு மண்பானை சாப்பாடு தான் சமையல் பண்ணுறோம். சாப்பாடு மண்பானையில் தான். சரி. சிக்கன் கூட்டு, சரி, குடல் கூட்டு, சரி, நத்த பொரியல், பொரிச்ச மீன், சரி, குழம்பு மீன், சரி, தயிர் வெங்காயம் இவ்வளோ கொடுத்துறோம். 100 ரூபா சாப்பாடு. 100 ரூபாய்க்கு நத்த பொரியல், ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. கிரேவி, சிக்கன், பொரிச்ச மீன், குழம்பு மீன். பொரிச்ச மீனா வைகையில பிடிச்ச மீனா? ஆறு போறீங்க? இல்ல கம்மாயில பிடிச்ச மீன். கம்மாயில பிடிச்ச மீன். என்ன மீன்? கட்லா மீன் தான் போறாங்க. கம்மா ஃப்ரெஷ் தான் கொடுப்போம். என்ன அந்த மீன் கிடைக்குதோ ஏத்த மாதிரி போட்டுவீங்க? இல்ல ரெகுலரா கம்மா மீன் தான். ரெகுலரா குழம்புக்கு பொரிக்கல எல்லாமே கம்மா மீன் தான். சரி. சமையல்லாம் மண்பானை சமையல் பண்ணுவோம். மசாலா பொடி சொந்தமாவே அரைச்சிருவோம். ஆமா, இந்த ஊர் சைடு பண்றது. ஆமா, மாசத்துக்கு 4 கிலோ பொடி அரைச்சிருவோம். அரைச்சி மசாலா பொடி போட்டு. போன வாரம் வாங்கிட்டு போனேன். எல்லாமே நல்ல டேஸ்டா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நத்த பொரியெல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருந்தது. வேற எங்கேயும் நம்பி வாங்க முடியாது. நம்மகிட்ட நம்பி வாங்கலாம். எல்லாமே ஆட்டு பொருள் தான், தரமான பொருள் தான். அப்ப பொருள் மோசமான பொருள் வைக்கணும். என்ன மீன்? கட்லா மீன். கட்லா மீன். முள்ளு ஒரு முள்ளு இருக்குமா? ஒரே முள்ளு, பெரிய முள்ளா இருக்கும். சிக்கன்லாம் வந்து நம்ம கோழி வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு மீன் விற்கிறோம். இது குடல் தனியாக வாங்கினா எவ்வளோ தருவீங்க? 80 ரூபா. குடல் தனியாக வாங்கினா 80 ரூபா. 80 ரூபா. மீன் தனியாக ஒரு மீன் எவ்வளோ? 30 ரூபா. பரவாயில்ல. மண்டெல்லாம் கொடுக்குறீங்க. அடுத்து போற முடிய சும்மா குழம்பு 4 வாரம் குழம்பு கொடுப்போம். இது வந்து ரத்த பொரியல். ஆமாம், ரத்த பொரியல். தேங்காய் சேர்க்கலையோ? தேங்காய் சேர்த்தா ஜலிச்சு போகும். கெட்டு போயிடுச்சு. கெட்டு போகிறோம். இது என்ன குழம்பு? இது சிக்கன் வந்து சிக்கன் போட்டு கிரேவி. சிக்கன் கிரேவி. இது மீன் குழம்பு. இது வந்து எலும்பு குழம்பு. ஆட்டுக்கோழி எலும்பு குழம்பு. சூப்பர். மீன் குழம்பு. இது மீன் குழம்பு. மீன் குழம்பு, எலும்பு குழம்பு, சிக்கன் குழம்பு, குடல் குழம்பு. பரவாயில்ல. சிக்கன். இது சிக்கன் கிரேவி. எல்லா பொருளும் தரமாக கொடுப்போம். எல்லாம் 100 ரூபாயில் எல்லாமே 100 ரூபாய் முடியுது. பார்சல் 120 ரூபா. சாப்பிட 100 ரூபா. தக்காளி ரசம், தூதுவளை ரசம், அந்த மாதிரி வெரைட்டி. ஆமாம், முடக்கத்தாய் ரசம் வைப்போம். ஒரு மூலிகை பொருள் ரசம் பொருளை தான் வைப்போம். குடல் சூப்பராக இருக்குது. பார்க்குறது நல்லா இருக்கு. சும்மா எடுத்து கொஞ்சம் சாப்பிட பாருங்க. ஒரு சமையல் வீட்டு சமையல் தான். ஃபுல்லாக வீட்டு சமையல். நம்ம நம்ம சைடெல்லாம் வீட்டு சமையல் தானே. சமையல் ஒரே ஆள் தான் சமையல். யாரும் வேற ஆள் உள்ள விட மாட்டாங்க. சரி. வீட்லேயே பண்ணிடுறாங்க. ஆமாம். நம்ம கடை அங்கே இருக்கு. அந்த இன்னொரு கடை இங்கே செகண்ட் வீட்லேயே இல்லை. இந்த திரும்ப இடத்துலையா? கோயிலுக்கு திரும்ப நாகரத்துக்கு. ஆமாம், நாகரிகம். திரும்ப இடத்துல பிகே மீன் ஸ்டால். பிகே மீன் ஸ்டாலா? நான் கூகுள் மேப் போடும்போது எனக்கு அங்கே தான் காமிச்சிது. ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிடுறேன். ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறேன். நல்லா இருக்கு. சாப்பாடுலாம் நல்லா தெளிவாக இருக்கும். ஆமாம், அங்கே போனேன். இப்போ இங்கே வந்துட்டு நம்மளை கடை வச்சு அப்படியா சமையல் கூட அங்கே இங்கே சமைச்சு இங்கே வந்து நீங்கள் கூகுள் மேப் போட்டால் உங்களுக்கு அங்கே தான் காமிக்கும். கடையை காமிக்க மாட்டேன். இப்போ தான் இருக்கு. இனிமேல் காமிக்காரு. சரி. இப்போ தான் காமி டாஸ்மாக் கடைக்கு பக்கத்தில். கொடிமங்கலம் தாண்டி. ரத்தப்பொரி கொடுத்துருங்க. குடல் ஒன்று. Thank you.
இது இது என்ன மீன் பண்றது? கட்லா கட்லா மீனோட மண்டலம். கட்லா சென்டர்ல இருக்கா அந்த பீஸ் கரெக்டா பிடிக்கிறாயா? நம்ம நடுத்துண்டெல்லாம் அங்க போய்கிட்டு இருக்கு. பயத்தோட வெடியுது. அடைஞ்சிருச்சா? எங்கிறதுக்குன்னே அலையுதிய. சாப்பிட்டுட்டு இருக்காருல்ல. அடடா